ஹைதராபாத் பன்னீர் மசாலா பண்ண போகிறேன். அது பன்னீரை வந்து நீங்கள் இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. கேஸில் ஒரு பேன் வச்சுப்போம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோ. இப்போ பன்னீரை வந்து ஒரு பீஸாக இந்த எண்ணெயில் வச்சு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதனால் வெது வெதுப்பான இதுலேயே கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிக்கின்னு இந்த பன்னீரை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பன்னீரை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செவக்கணும். அந்த பக்கமும் அதே மாதிரி செவக்கிற மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கணும். இந்த அளவு செவக்கிட்டு நீங்கள் தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து இந்த வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுக்கலாம். நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா தான் அது இப்போ செய்கிறப்போ அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் முந்திரி, இதையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வதக்கலாம். ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோ. இப்போ அதே கடாயில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் போட்டுக்கலாம். தாளிப்பு கொஞ்சம் லேசாக வதக்கும். இப்போ அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்ச மசாலா இதை இதில் ஊற்றிக்கலாம். இதை வதக்கலாம் லேசாக. கொஞ்சம் பச்சை வாசனை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன். மஞ்சத்தூள் மட்டும் அரை ஸ்பூன். இது எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இந்த மிக்ஸி கழுவின இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ தண்ணியில் போட்ட இந்த பன்னீரெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இது பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீர் தண்ணியில் போட்டதால் சாஃப்டாகிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா திக்காக கிரேவி வந்துடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லேசாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஹைதராபாத் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, புலாவுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு